ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குட்டி செஃப்ல இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான ஐஸ்கிரீம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குட்டி சேனலுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணிடுறீங்களா? குட்டி குட்டியாக கட் பண்ண ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து அப்படியே பேனில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சர்க்கரை எடுத்து போட்டுக்கணும். அது 3 ஸ்பூன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி அது நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பால் ஊற்றணும். பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா பாயில் பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணதை எடுத்து அப்படியே பாலில் ஊற்றிக்கணும். பாலில் ஊற்றும் போது மறக்காமல் மிக்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா நம்மளுக்கு ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி கிடைக்க திரும்பியும் அதையே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அது கூலாகிறதுக்கு ஒரு ஜாரில் 100 ml கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிக்கணும். அப்புறமா நம்ம 100 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆற வச்ச க்ரீம் எடுத்து அப்படியே ஊற்றி அது ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே அரைச்சிக்கணும். அப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஊற்றிக்கணும். வீட்டில் இருக்க கவரை எடுத்து அப்படியே நல்லா இழுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே அது 8 hours கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஐஸ்கிரீமாக மாறிடும். இதையை நான் என் பாட்டி தத்தை கொடுக்குறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் பாட்டி தத்தை கொடுத்து ஃபேமிலிக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள்.